நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா. நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு அருந்ததியர் சமூக பொதுநல அறக்கட்டளை சார்பில் பாராட்டு விழா கோவை பேரூர் அருந்ததியர் மடத்தில் இன்று காலை நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் துணைத் தலைவர் ரவிக்குமார் வரவேற்றார். தமிழ்நாடு மாநில எஸ்சி/எஸ்டி ஆணையத்தின் உறுப்பினரும் அருந்ததியர் சமூக மரத்தின் தலைவருமான எஸ். செல்வகுமார் தலைமை வகித்து பேசினார். சிறப்பு விருந்தினராக திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி கலந்து கொண்டு மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து புத்தகங்களை வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப்படத்திற்கும் வேலுநாச்சியார் போர்ப்படை தளபதி வீரமங்கை குயிலின் 245வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருப்படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பேரூர் பேரூராட்சி தலைவர் அண்ணாதுரை, முன்னாள் அரசு மருத்துவமனை முதல்வர் டாக்டர் கே.எஸ். கணேசன், மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் தொண்டாமுத்தூர் தியாகு ஆகியோர் குத்து விளக்கு ஏற்றினர். தமிழக அரசு மாவட்ட கண்காணிப்பு குழு உறுப்பினர் சக்திவேல் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் திமுக ஆதிதிராவிடர் நலக்குழு மாவட்ட துணை அமைப்பாளர் சீராபாளையம் செந்தில், திமுக நிர்வாகிகள் மகேந்திரன், சரவணன், மாவட்ட ஆதிதிராவிடர் நலக்குழு தலைவர் பி.ஆர். வேலுச்சாமி, ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் தென்னை சிவா, லிங்கேஸ்வரன், தமிழ் புலிகள் கட்சி கோவை குமார், கோவை மாநகராட்சி சுகாதார மேற்பார்வையாளர் சங்கத் தலைவர் சிவக்குமார், செயலாளர் கபீர், சந்திரன், முன்னாள் தலைவர் சுந்தரம், துணை செயலாளர் திருமலைசாமி, மேகநாதன், சந்திரன், சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இறுதியில் சங்க நிர்வாக ரவிக்குமார் நன்றி கூறினார். கோவை மாவட்டம் பேரூர் அருகிலுள்ள பேரூர் அருந்ததியர் சமூக மடத்தில் முதலிந்திய சுதந்திர போராட்ட தியாகி வீரமங்கை குயிலி அவர்களுடைய 245வது நினைவு நாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் கோவை வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய ரவி அவர்களும், தொண்டாமுத்தூர் ரவி அவர்களும், பேரூராட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாதுரை அவர்களும், கோவை அரசு மருத்துவமனையுடைய முன்னாள் டீன் டாக்டர் கே.எஸ். கணேசன் அவர்களும் மற்றும் பல்வேறு மடத்தினுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய சுந்தரம் அவர்களும், மரியாதைக்குரிய வெள்ளிங்கிரி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்வில் முன்னாள் மடத்தினுடைய முன்னாள் நிர்வாகியும் இந்நாள் முக்கிய பிரமுகரான நம் மரியாதைக்குரிய நடராஜன் அவர்களும், டிரான்ஸ்போர்ட் மருதாசலம் அவர்களும், சந்திரன் அவர்களும் மற்றும் உள்ள ஏனைய மாவட்ட விழிக்கண் குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய சக்திவேல் அவர்களும், பி.ஆர். வேலுச்சாமி, சீராபாளையம் செந்தில் போன்ற முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் வீரத்தாய் குயிலி அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தி வீரத்தாய் குயிலியுடைய புகழை பாடும் வகையில் பல்வேறு வாழ்த்துரைகள் தெரிவித்தார்கள். இந்நிகழ்வில் தமிழக அரசின் உள்ளொதுக்கீடில் மூலமாக இன்று அருந்ததியர் மாணவ மாணவிகள் 4 பேருக்கு எம்பிபிஎஸ் சீட்டில் இன்றைக்கி இடம் கிடைத்துள்ளது. அந்த 4 மாணவிகளும் பாராட்ட வேண்டும் வகையில் இன்று மரியாதைக்குரிய நமது மாவட்ட திமுகவுடைய வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களும், பேரூராட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாதுரை அவர்களும், முன்னாள் அரசு மருத்துவனுடைய டீன் மரியாதைக்குரிய கணேசன் அவர்களும் அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு புத்தகங்களெல்லாம் பரிசாக வழங்கினார்கள். இது முழுக்க நம் மாணவர்களை கௌரவித்து அவர்களுக்கு நல்ல முறையிலே படித்து இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல இடத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அதே போல் இந்த சமுதாயத்திலே பிறந்த வீரமங்கை வேலுநாச்சியாருடைய படைத்தலைவியாக இருந்து இன்று இந்த சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆளுமை தலைவராக போற்றப்படுகின்ற வீரத்தாய் குயிலி அவர்களுக்கும் இன்றைக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் வீரமங்கை குயிலி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நினைவு மண்டபம் எழுப்பி அதனை கடந்த ஆண்டு திறந்து வைத்தார்.
இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்த தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.